வணக்கம் ஐயா மாப்பிள்ள. சவுதி அரேபியாவிலேருந்து இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது. 4 மணி நேரம் முடிஞ்சதுமே ரம்ஜான் செலிப்ரேஷன் நல்லபடியாக 30 நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சது. இந்த ரம்ஜானுக்கு தொழுகைக்கு முன்னாடி கம்பல்சரி ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜக்காத். ஜக்காத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமாவோ இல்லை நகையாவோ இல்லை அரிசி கோதுமை இந்த மாதிரி ஒரு 2.5% கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். இது பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ மினிமம். இது வந்து 3 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே யாருக்கு கொடுக்குறது, யார் இல்லாதப்பட்டவங்க, யார் கஷ்டப்படுறவங்க நமக்கு தெரியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெகுலராக ஒரு பெட்ரோல் பங்க் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீகாரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சம்பளமும் கம்மி. இப்போ வந்து என்ன ஒரு 2-3 மாதம் தான் ஆகியிருக்கும். ஸோ அவர் குக் பண்ணி தான் சாப்பிட்றேன், எதுவும் ஃபுட் எதுவும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ யாருக்கு கொடுக்கலான்னு யோசிக்கும் போது தான் தெரியுது அவருக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ அவருக்கு நம்ம தரப்போகிறோம். இதை கொடுத்துட்டா நம்ம தூங்கிட்டு காலையில் ரம்ஜான் செலிப்ரேஷன் பண்ண வேண்டியது தான். கம்பல்சரி இப்போயே கொடுத்தா தான் நம்மளுக்கு இப்போ கொடுக்க முடியும். ஏன்னா காலையில் யாரையும் பார்க்க முடியாது, எல்லாரும் ரம்ஜான் தொழுகைக்கு போயிடுவாங்க. ஸோ வாங்க கைஸ் போகலாம். இங்கே 1 கிலோமீட்டர் பக்கம்தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. கிட்டே வந்துட்டோம். சீக்கிரமாக கொடுத்துட்டோன்னா ஒருபடியாக வேலை முடிஞ்சிடும். யாரா அது குறுக்கால வர்றது? நல்ல வேலை இடிச்சிட்டு இருப்பேன். ஸோ இவர் தான் பீகாரி. பெட்ரோல் போட்டிருக்காரு, நம்மளை பார்த்துட்டாரு. நம்மளாச்சும் பரவாயில்ல, டிரைவிங்கு உட்காந்துட்டே வேலை செய்கிறோம். பாவம் இவர் 12 மணி நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். நின்றுக்கிட்டே கால் எப்படி வலிக்கும். வந்துட்டார். अच्छा आतम भाई, ईद मुबारक। मुबारक। अच्छा देखता हाँ. ஓகே கேஸ், கிளம்பிட்டோம். நம்மளுக்கு டைம் ஆச்சு. அது எப்படி அது எல்லாருமே கடமையான்னு கேட்டிங்கன்னா, கடமை வந்து நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க தரலாம். எனக்கு கஷ்டம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. 5 லட்ச ரூபா கடன் இருக்குது. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? அதிகமாக பணம் இருந்தால் சேர்த்து வைக்க முடியலன்னு கஷ்டம். காசு கம்மியாக சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு கடன் அடைக்க முடியலன்னு கஷ்டம். ஒன்றுமே இல்லாதவனுக்கு சாப்பிட கஷ்டம். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது தான் செய்யும். அதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு வருஷத்தில் ஒரு டைம் தானே செஞ்சால் தப்பு இல்லை. ஓகே கேஸ், எல்லாருக்கும் ஈத் முபாரக். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். டுமாரோ பாய்.